திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறதுக்காக நேற்று சாயந்தரமே கிளம்பிட்டோம். வேன் எடுத்தது கரெக்டாக 6 மணி. அங்கே போய் கரெக்டாக 12 மணிக்கு இறங்கணும். சூடம் ஏற்றி வச்ச உடனேயே கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா ரொம்ப கூட்டம், ஒவ்வொரு கூட்டம். நடந்தே போக முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக லைட்டாக கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிச்சு. நடந்து போயிட்டே இருக்கும்போது நல்லா கடத்தெரு பக்கத்துலலாம் ஒரே ஒரு கடை கூட விட இடமே இல்லை, அந்தளவுக்கு கடை எல்லாமே இருந்துச்சு. ஜாமான் இல்லாத ஜாமானே இல்லை, சாப்பாடு எல்லாமே கொடுத்துக்கிட்டு நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போனது. நாங்கள் எல்லாருமே சூடம் கையில் வச்சுக்கிட்டு வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் குடும்பத்தோடு போயிருந்தோம். நாங்கள் ஒரு வேனு ஃபுல்லாக போயிருந்தோம், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அனுபவம் புதுசாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் போகவே இல்லை. நிலாவை சேர்த்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எப்பொழுதுமே திங்களூர் சந்திரன் கோயிலுக்கு எப்பொழுதுமே போயிடுவோம். நாங்கள் இந்த வாட்டி இங்கே கிரிவலம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அடுத்த மாதமும் ரொம்ப கூட்டமாக இருக்குமா, கார்த்திகை மாதமும். இந்த மாதம் ரொம்ப கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம். இந்த வாட்டி ரொம்ப கூட்டம். இந்த வாட்டி சிவனுக்கு ரொம்ப வசந்த நாள் அப்படின்னு. இதுதான் ராஜகோபுரம். இது இந்த ராஜகோபுரத்தை பார்த்துக்கிட்டே இங்கேருந்து போனோம். நல்லா இருந்துச்சு. கூட்டம் சுத்தமாக தாங்கவே முடியல. ஒரு 2-3 இடத்துல நவர முடியாத அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறமேலு நிறையா கடத்தெரு. நாங்கள் வாங்கினது 2 பொருள் தான் வாங்கினோம். அப்புறம் எல்லாமே சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டும் குடிச்சிக்கிட்டுமே போயிட்டோம். அப்படியே வேறு ஒன்றும் நாங்கள் வாங்கலை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகணும் அப்படின்ட்டு சேர்ந்து போகிறதுக்குள்ளேயே இதாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.